சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கில் களைகட்டிய பொங்கல், தமிழகத்திலும் கொண்டாட்டம். சவால்களை ஒற்றுமையுடன் வெல்ல முன்வருமாறு ஜனாதிபதி அழைப்பு, பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் செல்லும் அனுரகுமார, பொங்கல் கொண்டாட்டங்களிலும் பங்கேற்க திட்டம். மின் கட்டணத்தை அதிகரிக்கும் யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி மறுப்பு, 2ஆம் காலாண்டில் அனுமதிக்க திட்டம். அவனியாபுரத்தில் ஆரம்பமான ஏறு தழுவுதல் போட்டி, 3090 காளைகளும் 1849 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு. பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட 75 நாடுகளுக்கு நுழைவு விசைவு தடை, அமெரிக்கா அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் வாழ்வியல் வரலாற்றில் உழவுக்கும் இயற்கைக்கும் மரியாதை செலுத்தும் திருநாளாக தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இலங்கையிலும் மக்கள் உற்சாகத்துடன் தைப்பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். தைப்பொங்கலை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்து கோவில்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பொங்கல் பொங்கி வழிபாடுகள் இடம்பெற்றன. அத்துடன் வர்த்தக நிலையங்கள் மற்றும் வீடுகளிலும் மக்கள் பொங்கல் பொங்கி கொண்டாடியிருந்தனர். இதேவேளை கிளிநொச்சி பரந்தன் நகரில் உள்ள அந்தோனியார் ஆலயத்தில் தைப்பொங்கல் நிகழ்வும் விசேட வழிபாடும் இன்றைய தினம் இடம்பெற்றது. கிளிநொச்சி பரந்தன் முல்லை வீதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் தைப்பொங்கல் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்ததோடு விசேட வழிபாடுகளும் இடம்பெற்றன. அதே நேரம் மன்னாரில் பொங்கல் நிகழ்வுகள் அமைதியான முறையில் இடம்பெற்றன. மக்கள் வீடுகளிலும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் இன்று காலை பொங்கல் பொங்கி சூரியனுக்கு நன்றி செலுத்தியிருந்தனர். மேலும் இந்து மற்றும் கத்தோலிக்க ஆலயங்களில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மன்னார் மாவட்டத்தில் மக்கள் அமைதியான முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தைப்பொங்கல் மூதூர் பிரதேசத்தில் உள்ள தமிழர் வீடுகளில் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோலங்களிட்டு புதுப்பானைகளில் பொங்கல் வைத்து பூஜை வழிபாடுகள் மேற்கொண்டு குடும்பங்களுடன் மகிழ்ச்சியாக பொங்கலை மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். புலம்பெயர் நாடுகளில் நேற்று தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்ட போதிலும் இன்றும் சிலர் கொண்டாட உள்ளனர். குறிப்பாக தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளில் பொங்கலை முன்னிட்டு ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தன. சவால்களை ஒற்றுமையுடன் வென்று வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி பயணிக்க முன்வருமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களால் இன்று தைப்பொங்கல் திருநாள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் இதனை கூறியுள்ளார். விவசாய செழிப்புக்கு உதவிய சூரிய கடவுள், கால்நடைகள் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் உன்னத நாளாக தைப்பொங்கல் காணப்படுகிறது. இதுவரும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல, எதிர்காலத்தை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய தொடக்கம் என ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டார். அண்மையில் நாடு எதிர்கொண்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிலிருந்து மீண்டெழும் முயற்சியில் மக்கள் காட்டிய உறுதியை வெகுவாக பாராட்டியுள்ளார். இதுவரை இல்லாத அளவிலான பாரிய புனரமைப்பு செயற்பாடுகளில் நாடு கைகோர்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சுபீட்சமான தேசத்தை கட்டியெழுப்பும் இந்த வேலை திட்டத்தில் அனைவரும் மென்மேலும் வலுவாக ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார். இயற்கையுடன் ஆழமாக பிணைந்துள்ள தைப்பொங்கல் பண்டிகை தற்கால சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. எந்தவொரு இருளுக்கு பிறகும் ஒளி பிறக்கும் என்பது நமது உறுதிமிக்க நம்பிக்கை. சவால்களை ஒற்றுமையுடன் வென்று வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக இலங்கையிலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார். உழைப்பிற்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் உன்னத பண்பாட்டின் அடையாளமாக திகழும் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். தைப்பொங்கலை முன்னிட்டு பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை கூறியுள்ளார்.
மனித வாழ்வியலானது இயற்கையோடு எத்துணை பின்னி பிணைந்துள்ளது என்பதை தைத்திருநாள் உலகிற்கு எடுத்துரைப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். நாடு என்ற ரீதியில் நாம் இன்று ஒரு தீர்க்கமான மாற்றத்தின் விளிம்பில் நிற்பதாகவும், கொள்கை மற்றும் கட்டமைப்பு ரீதியிலான மாற்றங்களின் ஊடாக மனப்பாங்கிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தேசத்தை ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி இட்டுச் செல்லும் பாரிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். சவால்கள் நிறைந்ததாக இருப்பினும் ஒரு அரசாங்கமாக அந்த பொறுப்பினை ஏற்று தேசத்தின் பரிணாம வளர்ச்சிக்கான புதிய வருடத்தை உறுதியுடன் ஆரம்பித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அதேபோன்று நாட்டின் சுபீட்சத்திற்காக நாம் மேற்கொள்கின்ற இந்த அர்ப்பணிப்பான பயணமும் ஒரு நற்பெயரை வளர்ப்பது போன்றது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை இயற்கை பேரிடர்கள் மற்றும் மோதல்கள் அனைத்துக்கும் காரணம் இயற்கையும் மனித மனமும் கடுமையாக சிதைந்திருப்பதே ஆகும் என்பதை தைப்பொங்கல் கொண்டாட்டத்தில் நினைவிற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாடசாலைகள், அறநெறி பாடசாலைகள், விகாரைகள், கோவில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் ஆகியவையின் அடிப்படையில் அந்தந்த மதத்தினருக்குரிய கலாச்சார மற்றும் மத நிகழ்வுகள் பற்றிய முறையான அறிவை வழங்க தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்தகைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் ஒருவரை ஒருவர் மதித்து கருணையுடன் கூடிய சமுதாயத்தை உருவாக்க தமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவர் தன்னுடைய பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடமாகாணத்துக்கான பயணத்தை இன்று மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மற்றும் நாளை மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். இன்று பிற்பகல் 2 மணிக்கு யாழ்ப்பாணம் வேலணை ஐயனார் கோயில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக யாழ்ப்பாண சுற்றுலா சபையால் மானிப்பாய் மருதடி விநாயகர் கோயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தைப்பொங்கல் விழாவிலும் அவர் பங்கேற்க உள்ளார். அத்துடன் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் உட்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இன்னும் வீடுகளின்றியுள்ள 2,500 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நாளை காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மேலும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடமாகாண நிகழ்ச்சி திட்டம் நாளை பிற்பகல் யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தை திருநாளை முன்னிட்டு ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் ஆரம்பமான கபடி போட்டியின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இறுதி அணி ஜெஃப்னா பாய்ஸ் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. அத்துடன் பெண்களுக்கான கபடி போட்டி இன்று மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. உயிர்கொல்லி போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை தனித்து முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் மட்டுமே மேற்கொண்டுவிட முடியாதென்றும் இந்த நடவடிக்கையில் பொதுமக்களும் கைகோர்க்க வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் கோரிக்கை விடுத்துள்ளார். விஷ போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட செயற்பாட்டுக் குழுவை உருவாக்குவதற்கான கிளிநொச்சி மாவட்ட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் கடற்றொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதன் பொழுதுரையாற்றிய வடமாகாண ஆளுநர் நாட்டில் உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனையால் இளம் சமுதாயம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளமையால் பல குடும்பங்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த உயிர்கொல்லி போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் ஒரு அங்கமாகவே பிரதேச மற்றும் மாவட்ட மட்ட குழுக்கள் உருவாக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை போதைக்கு அடிமையானவர்களை மீட்பதற்குரிய செயற்திட்டமும் அவசியமானதென்றும் எனவே தனியானதொரு புனர்வாழ்வு நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆளுநர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கையில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். கிளிநொச்சியில் நடைபெற்ற விஷ போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட செயற்பாட்டுக் குழுவை உருவாக்குவதற்கான கலந்துரையாடலில் அவர் இதனை கூறியுள்ளார்.
இன மத பேதம் எதுவுமின்றி எமது பிள்ளைகள் இந்த உயிர்கொல்லி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருகிறார்கள். இதனை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. நாம் இதை கட்டுப்படுத்துவதற்கு 2 வழிகளில் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஒன்று, நாட்டுக்குள் போதைப் பொருள் வருவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம். 2வது, நாட்டுக்குள் போதைப் பொருளுக்கான கேள்வியை குறைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறோம். அதன் ஒரு கட்டமாக இவ்வாறான பிரதேச மற்றும் மாவட்ட குழுக்களை நிறுவுகிறோம். இவர்களூடாக பரந்துபட்ட விழிப்புணர்வுகளை மேற்கொள்வதன் மூலம் போதைப் பொருளுக்கான கேள்வியை குறைக்க முடியும். விநியோகத்தை நிறுத்தல் மற்றும் கேள்வியை இல்லாமல் செய்தல் ஆகிய வழிமுறைகளினூடாக இதனை கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் நம்புகின்றோம். உங்கள் பிள்ளைகள் போதைப் பொருளை பயன்படுத்தவில்லை என்பதற்காக பெற்றோர்களாகிய நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டாம். இந்த தேசிய செயல் திட்டத்தில் நீங்களும் இணைந்து கொள்வதனூடாக எந்த ஒரு காலத்திலும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். ஆளுநர் குறிப்பிட்டதைப் போன்று முப்படையினர் மற்றும் போலீசாரால் மட்டும் இதை கட்டுப்படுத்த முடியாது. அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை நீங்கள் ரகசியமாக வழங்க முடியும். அரசாங்கம் இந்த விடயத்தில் உறுதியாக இருக்கிறது. போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடைய சுமார் 450 போலீசாரை கூட நாம் பணியிடை நீக்கம் செய்துள்ளோம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புனர்வாழ்வு நிலையத்தை நிறுவுவதற்கு நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். இலங்கையில் 2026 ஆண்டின் முதலாம் காலாண்டில் மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு அந்த ஆணைக்குழு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் 2026 ஆண்டின் முதலாம் காலாண்டில் மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு முதல் காலாண்டுக்கான கட்டண திருத்த முன்மொழிவை கடந்த வருடம் நவம்பர் 14ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு கடந்த அக்டோபர் மாதம் அறிவுறுத்தப்பட்டது. எனினும் மின்சார சபை தன்னுடைய முன்மொழிவை 2025 டிசம்பர் 29ஆம் தேதி சமர்ப்பித்தது. சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவில் தவறுகள் இருந்ததால் அவற்றை சீர் செய்து 2026 ஜனவரி 8ஆம் தேதிக்குள் புதிய முன்மொழிவை வழங்குமாறு ஆணைக்குழு கடந்த 5ஆம் தேதி கோரியது. ஆனாலும் திருத்தப்பட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்க மேலும் தாமதமாகும் என்று ஜனவரி 8ஆம் தேதி மின்சார சபை அறிவித்தது. திருத்தப்பட்ட முன்மொழிவு இன்னும் கிடைக்காத காரணத்தால் அது கிடைத்த பிற்பாடு பொதுமக்களின் கருத்து கேட்பு மற்றும் மீளாய்வு போன்ற பணிகளை முடிக்க நீண்ட காலம் எடுக்கும் என்றும் காலாண்டின் எஞ்சியிருக்கும் குறுகிய காலப்பகுதிக்கான கட்டணங்களை மாற்றியமைத்தால் சதவீத அடிப்படையில் கட்டணங்கள் பெருமளவு மாறுபடக்கூடும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் தற்போதைய கட்டணத்தை மாற்றாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறைமுக பகுதியில் உணவு கையாளும் நிலையமாக செயற்பட்டு வந்த இராணுவ வியாபார நிலையத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு பருத்தித்துறை நகரசபை நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த பகுதியில் இராணுவ முகாமுடன் இணைந்த வகையில் கடை ஒன்று இராணுவத்தால் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளர் வின்சென்ட் டி போல் டாக்லஸ் போல் தலைமையில் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் உள்ளிட்ட குழுவினர் இராணுவ விற்பனை நிலையத்துக்கு சோதனை மேற்கொண்டனர். இதன்பொழுது வியாபார உரிமம் பெறப்படாமல் குறித்த நிலையம் இயங்கி வருகின்றமை கண்டறியப்பட்டது. இதையடுத்து தற்காலிகமாக மூடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாவின் விலையை குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மா 1 கிலோகிராம் பொதியொன்றின் விலை 125 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது. அத்துடன் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலையை 50 ரூபாவால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் இந்த புதிய விலை நடைமுறைக்கு வரவுள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. டிட்பா புயலினால் ஏற்பட்ட வெள்ளத்தின் பொழுது அபாய எச்சரிக்கைகளையும் மீறி பாலத்தை கடக்க முயன்று 2 பயணிகளின் மரணத்துக்கு காரணமான பேருந்தின் சாரதி மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. டிட்பா புயலால் ஏற்பட்ட கடும் மழையின் காரணமாக நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. இதன்பொழுது மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் உள்ளிட்ட 68 பயணிகளோடு பயணித்த தனியார் பேருந்து காவல்துறையினரின் கட்டளைகளையும் பொதுமக்களின் எச்சரிக்கையினையும் மீறி பெருக்கெடுத்து ஓடிய கலாஓயா பாலத்தை கடக்க முயன்றது. இந்த முயற்சியின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் 2 பயணிகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் சாரதியான பலகொல்லகம சாலியவிப பகுதியைச் சேர்ந்த தனுஷ்க குமாரசிங்க என்பவர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நொச்சியாகம நீதவான்
யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வீதி விபத்துகளின் பொழுது பொதுவாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையின் 296 மற்றும் 300 ஆகிய பிரிவுகளின் கீழ் கொலை மற்றும் கொலை முயற்சி ஆகிய குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர். சாரதி வேண்டுமென்றே பயணிகளின் உயிரை பணயத்தில் வைத்து பாலத்தை கடக்க முயன்றதால் இத்தகைய பாரதூரமான குற்றச்சாட்டுகள் அவசியமானவை என உதவி காவல்துறை அத்தியட்சகர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உயிரிழப்பினை ஏற்படுத்தும் நோக்கம் சாரதிக்கு இருக்கவில்லை என்றும் கொலை குற்றச்சாட்டு என்பது மிக அதிகப்படியானது எனவும் சாரதி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் வாதிட்டதோடு பிணை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெற முடியாது என்று தெரிவித்த நீதவான் பிணை கோரிக்கையை நிராகரித்துள்ளதோடு பிணை விண்ணப்பத்தை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற 5000 குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கு கட்சி பேதமின்றி உதவிகளை வழங்குவதே தமது முதல்கட்ட இலக்கு என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மன்னார் மாவட்ட பிரதான அமைப்பாளர் NMM ஃபாரிஸ் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்டத்தில் 5000 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். மன்னார் மாவட்டத்திற்கு 5000 குடும்பங்களுக்கு வறிய குடும்பங்களை இனங்கண்டு அவர்களுக்கு பொதிகள் வழங்குவதுதான் முதலாவது திட்டம். எங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முதலாவது திட்டம். அந்த திட்டத்தினுடைய முதலாவது நாள் இன்றைய நாளிலே முதலாவதாக நான் தெரிவு செய்த இடம் வலயங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த வலயங்கட்டு ஒரு பின்தங்கிய பிரதேசம். இந்த வலயங்கட்டு மக்களை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதுக்காக வேண்டி நாங்கள் முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வலயங்கட்டை தெரிவு செய்திருக்கின்றோம். இனி இந்த வலயங்கட்டு ஒரு விழிப்பான கிராமமாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. இந்த பொதிக்கு அடுத்ததாக உங்களை தேடி இன்னும் எத்தனையோ கட்சிக்காரர்கள் அல்லது எத்தனையோ நிறுவனங்கள் அல்லது எத்தனையோ தனியார் தொண்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இனித்தான் உங்களை தேடி வரும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஆகவே இனிமேல் எங்கட இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் வறுமைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோரையும் இனங்கண்டு எமது மன்னார் மாவட்டத்தில் எந்தெந்த ஆட்கள் வறுமைப்பட்டிருக்கிறார்கள் கட்சி பேதங்களுக்கு அப்பா சரியா எனது கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கோ வாக்களிக்காத மக்களுக்கோ அனைத்து மக்களுக்கும் நாங்கள் இந்த பொதியை வழங்குவோம் என்ற செய்தியை இந்த வலயங்கட்டில் வைத்து நான் முதலாவது சொல்லிக் கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் ஒரு தொகை கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது 28 கிலோகிராம் கஞ்சா இன்வருட்டி பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர் ஒருவரும் இதன்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் பகுதியில் 12 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மாலை குறித்த கஞ்சா பொதிகள் பருத்தித்துறை காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் ஒருவர் தப்பியோடியுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது. தைத்திருநாளை முன்னிட்டு தமிழகம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதல் போட்டி கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் போட்டிகள் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது நடத்தப்படுவது வழக்கம். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடக்கும் ஏறு தழுவுதல் போட்டிகள் உலக புகழ் பெற்றவையாகும். அதன்படி பொங்கல் பண்டிகை தினமான இன்று அவனியாபுரத்தில் ஏறு தழுவுதல் போட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 3090 காளைகளும் 1849 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மைதானத்தில் பார்வையாளர்கள் அமரும் இரும்பு தடுப்பு மேடை, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அமரும் இடம் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 அடுக்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மதுரை ஆட்சியாளர் முன்னிலையில் வாடிவாசல் முன்பு மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முதல் பரிசை வெல்லும் காளைக்கு முதல்வர் சார்பில் மகிழுந்தும் துணை முதல்வர் சார்பில் உளவு இயந்திரமும் வழங்கப்பட உள்ளது. அதேபோன்று வீரருக்கு மகிழுந்து வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெறும் காளைகள் வீரர்களுக்கு தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான் உள்ளிட்ட 75 நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கான குடியேற்ற நுழைவு விசைவு நிறுத்தப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றது முதல் நுழைவு விசைவு கட்டுப்பாடு, குடியேற்ற கொள்கைகளில் மாற்றம் என பல்வேறு நிபந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான் உள்ளிட்ட 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கான குடியேற்ற நுழைவு விசைவுகள் நிறுத்தப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனூடாக இந்த 75 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவில் குடியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை 21ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வடகிழக்கில் களை கட்டிய பொங்கல், தமிழகத்திலும் கொண்டாட்டம். சவால்களை ஒற்றுமையுடன் வெல்ல முன்வருமாறு ஜனாதிபதி அழைப்பு, பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் செல்லும் அனுரகுமார, பொங்கல் கொண்டாட்டங்களிலும் பங்கேற்க திட்டம். மின் கட்டணத்தை அதிகரிக்கும் யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி மறுப்பு, 2ஆம் காலாண்டில் அனுமதிக்க திட்டம். அவனியாபுரத்தில் ஆரம்பமான ஏறு தழுவுதல் போட்டி, 3090 காளைகளும் 1849 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு. பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட 75 நாடுகளுக்கு நுழைவு விசைவு தடை, அமெரிக்கா அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.